மண்டபத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துச்சுன்னா இங்க பாத்தியா என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னப்பா ஆத்தாட முதல்ல பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ஒண்ணுமில்லமா, தலை நிறைய பூக்கும் நெத்தியில பொட்டுமா உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த பூவோடையும் பொட்டோடையும் உங்க அப்பா மடிந்து பண்ணுங்கப்பா அப்படின்னு கடவுளை வேண்டி. ஆமா, எங்க உங்க அப்பா? அது வந்துமா பக்கத்துல என் தலைமுறை கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க. கல்யாண மண்டபத்துல இருந்ததுனால அப்பா போயிட்டாருமா. புள்ள கல்யாணத்தை விட அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? என்கிட்ட கூட சொல்லாம போறதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தாமா போனேன். ஆமா, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போய் ஊட்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அப்பா வந்த உடனே அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் வந்தவொடனே போட்டு மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு வரணும். அவர் வந்தாதான் தாலியை காமிப்பாமா. எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வேணும். சக்தி வாங்கி அப்பா போயிட்டாரு. அப்பா வந்து தாலி எடுத்து கொடுக்காம கட்டு வேணும். என்ன பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன்? நான் தான் என்னமோ கல்யாணம் பண்ணாட்டா என்ன டிவி செஞ்சாச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணதான் என்ன செய்து இவ்வளவு அழகா புடவை கட்டிருக்கீங்க? நான் நெத்தில குங்குமமே வைக்கல வைக்கலையே. ஆமா, மூஞ்சி கழுவுனா மறந்துட்டேன். அம்மா அப்பா மகாலட்சுமி மாதிரி வராங்க.